அருள்மிகு நாகபராசத்தியம்மன் பக்தர்களுக்கும் கருப்பண்ண சுவாமி பக்தர்களுக்கும் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பதிவு தான்மா. என்ன பதிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோயில்ல கொடுக்கக்கூடிய கண்திஷ்டி, அப்புறம் வீட்டுல இருக்கக்கூடிய தொழில் வளத்துக்காக வீட்டுல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சில இயந்திரங்கள் நம்ம கொடுக்குறோம். அந்த இயந்திரத்தை ஒரு தெளிவான பதிவாக தான் இதை நம்ம போட போறோம். ஒவ்வொரு தகுடுக்கான விசேஷத்தையும் நம்ம சொல்லிடுறோம். இந்த தகடு வந்து ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி இயந்திரம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி இயந்திரம். மகா பிரத்யங்கரா தேவி இயந்திரத்தை வந்து வாசல்ல வைக்கணும், நிலைக்கு மேல வைக்கணும். நிலைக்கு மேல வச்சோம்னா நம்மளுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு கெட்டதா இருந்தாலும் அது கிட்டக வராத அளவுக்கு தடுத்து நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பான வளையத்தை கொடுக்க போகுது. அதனால அந்த சக்திங்கிறது அந்த இயந்திரத்துடைய பெரிய பலனை நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு வல்லமை கொடுக்கக்கூடியது அது. இது வீட்டு வாசல்ல வைக்கக்கூடிய இயந்திரம். அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமி இயந்திரம். இதெல்லாம் பூஜையில வைக்கப்பட்டு 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு மேல வச்சு பூஜை பண்ணது. இது வந்து மகாலட்சுமி இயந்திரம். இந்த மகாலட்சுமி இயந்திரம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல சாமி மரத்துல வைக்கலாம், பீரோல்ல வைக்கலாம். இது வீட்டு பீரோல்லயே சாமி மரத்துல வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டுல காசு, பணம், லட்சுமி கடாட்சம் வீட்டுல எப்பொழுதுமே இருந்துகிட்டு இருக்குங்க. வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கி வருமானம் நல்ல விதமா பெருகி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல சங்கடங்களும் உங்களை விட்டு விலகி போறதுக்கான வாய்ப்புகளை அம்மாவுடைய அனுகிரகத்தால இதை அமைச்சு தரும். அதுக்கப்புறம் வந்து பாக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமான இயந்திரம், தொழிலுக்காக உடைய இயந்திரம், அஷ்டலட்சுமி இயந்திரம். இதுவும் 48 நாள் மண்டல பூஜையில வச்சது. 48 நாள் வச்சு பூஜை பண்ண இயந்திரங்கள் தான். நம்ம கோயில்ல நம்ம எல்லா இயந்திரங்களையுமே பூஜை பண்ணி முறைப்படி பூஜை பண்ணி தான் கொடுக்குறோம். இந்த முறைப்படி பூஜை பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த இயந்திரத்தை நம்ம 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு அதிகமான அளவுக்கு பூஜை வச்சு அம்பாளுடைய பாதத்துல வச்சு நம்ம உருவேற்றி இதை நம்ம கொடுக்குற பட்சம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய இயந்திரங்கள். இந்த இயந்திரங்கள் எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய குடும்ப நன்மைக்காக, அதாவது மற்றவரை கெடுப்பதற்காக கிடையாது, நம்மளுடைய நன்மைக்காக மட்டும்தான். ஊட்டியானி திருக்கோயிலை பொறுத்த வரைக்கும், நாகபராசத்தியம்மனுடைய ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு முழுமையான நம்பிக்கை வேணும். முழுமையான நம்பிக்கையோடு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த இயந்திரம் நாங்கள் கொடுப்போம். இந்த இயந்திரம் வந்து விருப்பப்படுறவங்க தனிப்பட்ட முறையிலையும் நீங்க வாங்கிக்கலாம். சில பேர் ஆன்லைன்ல கேட்குறீங்க, அம்மா ஆன்லைன்ல வருமானு. இதுல வந்து ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, இது ஃபுல்லா கண்ணாடி போட்டு தான் நம்ம கொடுப்போம். அந்த லைட் சில பேருக்கு சொல்லுவாங்க வேற மாதிரியான ஒரு பைபர் போட்டு கண்ணாடி இருக்கும், அது மாதிரினா ஆன்லைன்ல நீங்க அனுப்பலாம். இது வந்து முழுக்க முழுக்க கண்ணாடி. உடஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப நம்ம இந்த பூஜைக்கு வைக்க முடியாது. அதனால நேர்ல மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருந்துச்சுங்கன்னா அந்த கொரியர் சார்ஜோட சில பேர் அனுப்புறேன்னு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அனுப்பக்கூடியவங்க கூட இந்த மாதிரியானது வாங்கிக்கலாம். ஆனா இதோடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ள இதை கொண்டு வச்சிட்டோம் அப்படின்னா முழுமையான பக்தியோட நம்ம சூடமோ, சாம்பிராணியோ, பக்தியோ நம்மளால என்ன முடியுமோ அதை நமக்கு முடிஞ்ச நேரத்துக்கு இதை காட்டுற பட்சம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பேட் வைப்ரேஷன், ஒரு கெட்டது, ஒரு கெடுதல், ஒரு மந்திரமோ, தாந்திரிகமோ, அல்லது திஷ்டியோ, அல்லது பேயோ, அல்லது பில்லி சூன்யங்களோ, இல்லை கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கெட்ட சக்தியோ எதுவாக இருந்தாலும் அது நம்மளை விட்டு விலகி போய் நம்ம ஒரு வைப்ரேஷன் சக்தியா, ஒரு நல்ல சக்தியா, ஒரு ஆற்றல் சக்தியா, ஒரு ஆற்றல் மிகுந்த சக்தியாக இந்த இயந்திரத்தை கொண்டு வச்சுக்கும் போது மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு கொடுக்குதுங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்களுடைய இந்த இயந்திரங்கள் அம்மாவுடைய திருக்கரங்களால பூஜை பயணப்பட்டு நம்ம கோயில்ல வைக்கிறதுனால ரொம்ப சக்தியோட இருக்கு. விருப்பம் இருக்கக்கூடியவங்க நீங்க திருக்கோயிலுக்கு வந்து இந்த இயந்திரத்தை வாங்கிங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கோயில்ல கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களுமே ரொம்ப விசேஷமா இருக்கும். அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோயில்ல வந்து வாக்கு கேட்கறதுக்கு 350 ரூபா பணம் கேட்பாங்க. அந்த 350 ரூபா எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாக்குக்காக காசு கிடையாது. ஒரு விளக்கு கொடுப்பாங்க. அந்த விளக்கு தான் 350 ரூபா. அந்த விளக்கு வாங்குறவங்களுக்கு வாக்குக்கு எந்த விதமான தட்சணையுமே கிடையாது. அந்த விளக்கை வாங்கிட்டு போயிட்டு நம்ம வீட்டுல கொண்டு போய் நிலப்படிக்கு ஓரமா வச்சு நம்ம விளக்கேற்றிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அம்மா அமைச்சு தராங்க. இன்னும் பல பதிவுகள் தொடர்ந்து வரப்போகுது. என்னுடைய வீடியோவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. வாழுங்க.